ஆன்மீக ரீதியாக பல விதங்களில் சிறப்பு வாய்ந்த நாளாக அட்சய திருதியை நாள் கருதப்படுகிறது. வருடத்தின் மிக மங்களகரமான நாள். இந்த நாளில் எந்த ஒரு காரியத்தை செய்தாலும் அதன் பலன் பெருகிக் கொண்டே இருக்கும். இந்த நாளில் எந்த காரியத்தை துவங்குவதற்கும் சுப காரியங்கள் நடத்துவதற்கும் நல்ல நேரம் பார்க்க வேண்டிய அவசியமில்லை என்பதால் பலரும் ஆர்வமாக எதிர்பார்த்து காத்திருக்கும் நாளாக அட்சய திருதியை நாள் மாறி உள்ளது. அட்சய திருதியை என்பது தங்கம், வெள்ளி போன்ற விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி சேர்த்து வைக்க வேண்டிய நாளாக பலரும் நினைத்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இது தானம் செய்வதற்கான நாள் என சாஸ்திரங்கள் சொல்கின்றன. இது மகாலட்சுமியின் அருளை நாம் பெறுவதற்கான நாளும் கூட. சித்திரை மாத வளர்பிறையில் வரும் திருதியை திதி என்பதால் இந்த திதியில் செய்யப்படும் செயல்களின் பலன்கள் பெருகிக் கொண்டே போகும் என்பது நம்பிக்கை. அட்சய திருதியை அன்று கண்டிப்பாக தங்கம் வாங்க வேண்டும் என எந்த கட்டாயமும் கிடையாது. அதே சமயம் இது மங்களகரமான நல்ல நாள் என்பதால் திருமணம் போன்ற மங்கள நிகழ்வுகளுக்காக தங்கம், புதிய ஆடைகள் வாங்க வேண்டும் என்பவர்கள் இந்த நாளை பயன்படுத்தி வாங்கிக் கொள்ளலாம். ஆதிசங்கரால் கனகதாரா ஸ்தோத்திரம் பாடப்பட்டு மகாலட்சுமியின் அருளால் தங்க நெல்லி கிடைத்த நன்னாள் இந்த அட்சய திருதியை ஆகும். சிவபெருமான் பிச்சை ஏந்தி வந்து அன்னபூரணியிடம் உணவு பெற்று பசிப்பிணியில் இருந்து விடுபட்டதும் பாண்டவர்கள் அட்சய பாத்திரத்தை பெற்றதும் இந்த அட்சய திருதியை நாளில்தான். அட்சய திருதியை மகாலட்சுமியின் அருளை பெறுவதற்கான சிறப்பான நாள் என்பதால் பலரும் இந்த நாளில் மகாலட்சுமியின் அம்சமாக கருதப்படும் தங்கத்தை வாங்கவும் புதிய சொத்துக்களை வாங்கவும் அதிக ஆர்வம் காட்டுகிறார்கள். அட்சய திருதியை நாளில் மகாலட்சுமியின் அருளை பெறுவதற்கு எந்த நேரத்தில் எப்படி வழிபட வேண்டும், என்னென்ன பொருட்களை இந்த நேரத்தில் வாங்க வேண்டும் என்பதை தெரிந்து கொள்ளலாம். இந்த ஆண்டு அட்சய திருதியை மே 10ஆம் தேதி வெள்ளிக்கிழமை வருகிறது. மே 10ஆம் தேதி காலை 6:33க்கு துவங்கி மே 11ஆம் தேதி காலை 4:56 வரை திருதியை திதி உள்ளது. இதனால் நாள் முழுவதும் மகாலட்சுமியின் அருளை பெறுவதற்கு வழிபடலாம். இருந்தாலும் இந்த நாளில் சுக்கிர ஓரை மற்றும் நல்ல நேரத்தில் பூஜை செய்வதும் மங்கள பொருட்கள் வாங்குவதும் மிகவும் விசேஷமானதாகும். அட்சய திருதியை அன்று சுக்கிர ஓரை காலை 6 மணி முதல் 7 மணி வரை உள்ளது. ஆனால் திருதியை திதி 6:33க்குத்தான் துவங்குகிறது என்பதால் 6:30 மணிக்கு மேல் 7 மணிக்குள் அட்சய திருதி வழிபாட்டினை செய்யலாம். அட்சய திருதியை நாளில் மகாலட்சுமியின் அருளை பெறுவதற்கு தங்கத்தை விட அவளுக்கு விருப்பமான பொருளான கல் உப்பினை வாங்குவது மிக மிக விசேஷமானதாகும். மகாலட்சுமி பார்க்கடலில் இருந்து தோன்றியவள் என்பதால் உப்பினை அவளுடைய தாய் வீட்டு சொத்தாக கருதுவதால் மகாலட்சுமிக்கு மிகவும் விருப்பமான பொருளாக உப்பினை சொல்கிறார்கள். அதனால் வீட்டில் எந்த பொருள் குறைந்தாலும் உப்பு மட்டும் குறையக்கூடாது என்பார்கள். அட்சய திருதியை நாளில் கல் உப்பினையும் மங்கள பொருளான மஞ்சளையும் வாங்கி வைத்து வழிபடலாம். அட்சய திருதியை நாளில் வாங்க முடியவில்லை என்றாலும் ஏற்கனவே வாங்கி வைத்த உப்பு, மஞ்சளை பூஜை அறையில் வைத்து வழிபடலாம். அட்சய திருதியை நாள் தானம் செய்வதற்கான நாள் என்பதால் இந்த நாளில் அரிசி, பருப்பு, கோதுமை, ஆடை போன்ற பொருட்களை தானம் செய்யலாம். எதுவும் முடியவில்லை என்றால் ஏதாவது ஒரு உயிரினத்திற்கு பசியை போக்கும் வகையில் அன்னதானம் வழங்கலாம். இது தவிர காலை 9 மணி முதல் 10 மணி வரை, பகல் 1 மணி முதல் 1:30 மணி வரை, மாலை 6 மணி முதல் 9 மணி வரையிலான நல்ல நேரத்தில் மகாலட்சுமியை வழிபடலாம். அன்றைய தினம் மகாலட்சுமிக்கு வெள்ளை நிற பூக்கள் அல்லது செந்தாமரை பூ சூட்டி வழிபடலாம். நெய்வேத்தியமாக கற்கண்டு சாதம், பால் பாயாசம், அவல் பாயாசம் ஆகியவற்றில் ஏதாவது ஒன்றை படைத்து வழிபடலாம். எதுவும் முடியாதவர்கள் வெறும் கற்கண்டு, பால் படைத்து வழிபடலாம். அன்றைய தினம் மகாலட்சுமிக்கு 108 போற்றி மந்திரத்தையும் கனகதாரா ஸ்தோத்திரங்களையும் படித்து வழிபடலாம்.